Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. இது அப்போ அன்புமணி பதவிக்காலம் இல்லை, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையை தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னார். ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம், இப்போது இன்வேலிடு, நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்தை போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை, நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்றா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனா யாரும் கட்சியில் இல்லை. ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு, ரெண்டா பிரிஞ்சு போயிட்டோம். என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவரையா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார், அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவரையாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றதா இந்த கட்சியே, மருத்துவரையா சொல்றதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்துதான் இப்படி இல்லை சீர்கெடுத்துட்டாரு. அதனால நீங்க வேணும்னா அவரு கூட போய் செய்யுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவரையா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவரையாவுக்கு தான். இது யதார்த்தம், நான் உண்மை பேசுகிறேன், தப்பாலாம் பேசலை. எப்போ தப்பாக பொய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒன்று. பொய்யா பேசுறது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கலை, விருப்பு மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறான். அதனால நான் அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை, இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களை ஏமாந்துடக்கூடாது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.